இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராகவும், நாங்கள் உண்மையுடன் உமக்கு வாழும் பொழுது ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்பவராக இருப்பதை நாங்கள் திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம். மேலும் நீர் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றியை காண முடியும் என்பதை விளக்குகின்றீர். நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக கொடுக்கின்ற ஆறுதலுக்காகவும் ஆசீருக்காகவும் நன்றி கூறுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். உமது வார்த்தையால் எங்களை வழிநடத்துகின்றீர். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும், குறிப்பாக இந்த திவ்ய நற்கருணை வழியாக எத்தனையோ மக்களுக்கு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் ஆபிரகாமோடு பேசுகிறார். பேசி, இதோ சாரா வழியாக மகனை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தாலும் பணிப்பெண் வழியாக ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். இஸ்மாயில் எவ்வாறு இந்த உலகத்தில் இருப்பார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. பணிப்பெண் கருவுற்றவுடன் சாராவை ஏளனமாக பார்த்தார். அதனால் சாரா மன வருத்தப்பட்டார். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்துகிற நாங்கள் மற்றவர்களை ஏளனமாக பார்க்காமல் இருக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ இறைவன் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது கற்பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த வீடு நிலைத்திருக்கும் என்பதை விளக்குகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் கூறுகிற, இயேசு கூறுகிற வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா விதமான இக்கட்டுகளிலும், இன்னல்களிலும், வேதனைகளிலும், கஷ்டங்களிலும் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து விளக்குகின்றார். இயேசு கிறிஸ்து கூறுகிற வார்த்தைகளை கேட்காமல் இருந்தால் நாம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவோம் என்பதை விளக்குகிறார். எனவே ஆண்டவர் கூறுவதை கேட்டு நடப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.